நம்ம சேனலோட லிங்க்கு வந்து நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த உதவியை வந்து நான் எல்லா நம்ம சேனல் மூலிமா கேட்டு நான் வந்து அந்த உதவி வாங்கி தரேன். வீடு ஏதாவது இடிஞ்சிருக்கும், இல்லை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பாலுக்கு அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்கு நம்ம நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உதவி வாங்கி தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி வாங்கி தரேன். சரிங்களா? ஒன்றுமே பண்ண முடியல, எல்லா இடத்துலையும் பிளாக் ஆகிடுச்சு. இதெல்லாம் நிரம்பி ஊர் உள்ளார தண்ணி வர ஆரம்பிக்குது. என்ன தான் பண்ண போகிறதுனே ஒன்றுமே புரியாமல் தவிக்கிறாங்க எங்கள் ஊர் மக்கள்லாம். இப்போ அந்த பக்கத்துலேருந்து இன்னாண்ட வராங்க, அது வந்து ஒரு தரப்பாலம் தான். அது தரப்பாலம் கண்டிப்பாக எப்போ அறுத்துக்குன்னே தெரியாது. அந்த பக்கம் போகவே கூடாது. ஆனால் அந்த பக்கம் ஏன்னா இதுதான் வழி எங்களுக்கு. நாங்களாம் வந்து காலையெல்லாம் வந்து லெட்டின் பாத்ரூம்லாம் போக மாட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாம். ஸோ வெளியில் தான் கிராமத்தில் இருக்கிறவங்க லெட்டின் பாத்ரூம் போகிறதுக்கு வரணும். அதனால் வரவங்க வந்து நல்லா மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து இப்போ இந்த பக்கம் வரவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஏரியாவில் வந்து மரங்கள்லாம் ஊந்துருக்கு, எதுவுமே பண்ண முடியல. இந்த மழையால் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்ட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நம்ம வந்து இருக்கிறவங்ககிட்ட கேட்போம். சரிங்களா? இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு அது மூலமாக ஏதாவது ஒரு உதவி கிடைச்சாக்கா அந்த உதவி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன். யாருக்காவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் வந்து என்னை எப்படி காண்டாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய நம்பர் வந்து மேலே லிங்க்கில் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த உதவியை நான் எப்படியாவது வாங்கி தரேன். ஏன்னா நம்ம வீடியோவை பார்க்குறவங்க வந்து ஒரு சிலவங்களாம் வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுன்ற ஒரு மனப்பான்மை இருக்கும். வீடு ஏதாவது இடிஞ்சிருக்கும், இல்லை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பாலுக்கு அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்கு நம்ம நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உதவி வாங்கி தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி வாங்கி தரேன். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், மழையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்குமே சிரமமாக தான் இருக்குது. எதுவுமே பண்ண முடியல. இருங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஏரியாவில் வந்து மரங்கள்லாம் ஊந்துருக்கு, எதுவுமே பண்ண முடியல. எங்களால் வெளியில் கூட போகவே முடியல. அங்கங்கே பிளாக் ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் பிளாக் ஆகிடுச்சு. பாருங்க, மரம் வந்துடுச்சு. நாங்கள் பக்கத்து ஊர் கூட போக முடியல. எல்லா இடமும் பிளாக் ஆகிடுச்சு. எங்கள் ஏரியாவில் பால் பாக்கெட் கூட கிடைக்கல. பக்கத்து போயிட்டு பாலாவது வாங்கலான்னு போனாக்கா ஏரியா பிளாக் ஆகிடுச்சு, மரம் வந்துடுச்சு. இந்த பக்கம் சென்னைக்கு போனவங்கள கூட்டாடுறதுக்காக இந்த பக்கம் வரலான்னு வந்தேன். இந்த பக்கம் வண்டியே போகாது. அந்த பக்கம் போனாக்கா அங்கே ஒரு மரம் விழுந்துருச்சு சொன்னாங்க. சரி, இந்த பக்கம் வந்து கூட்டு போகலான்னு பார்த்தாக்கா இந்த பக்கம் போக முடியாது. ஒய்ஃபோடைய அம்மா வந்து சென்னைக்கு போனாங்க, அவங்கள கூட்டாடலான்ட்டு பார்க்குறேன். இந்த பக்கம்லாம் வண்டியே போகாது. இருக்கிறதே 2-3 வழி தான். அந்த 2-3 வழியிலுமே வந்து பெரிய பெரிய மரம் வந்துச்சு. இந்த மாதிரி தண்ணியும் போகுது. பாருங்க, நம்ம காலெல்லாம் பாருங்கள். இந்த பக்கம் வண்டி போகிற வண்டி மறுபடியும் ரிட்டர்ன் வருது பாருங்கள். இதில் சுற்றி தண்ணி தான் இருக்குது. எதுவுமே பண்ண முடியல. பயிரெல்லாம் முழுகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து தென்னை மரம் போட்டிருக்காங்க, பக்கத்தில் கரும்பு போட்டிருந்தாங்க, நெல்லுலாம் போட்டிருந்தாங்க. நெல் இருந்த தடையமே காணோம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே தெரியல. ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ஒரு விஷயம் கூட பண்ணவே முடியல. சரி, அப்படி போயிட்டு ஏதாவது வாங்கிடலாம், இப்படி போயிட்டு ஏதாவது வாங்கிடலாம், ஒன்றுமே பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். நான் போகவே மாட்டேன். இப்போ அந்த பக்கத்துலேருந்து இன்னாண்ட வராங்க, அது வந்து ஒரு தரப்பாலம் தான். அது தரப்பாலம் கண்டிப்பாக எப்போ அறுத்துக்குன்னே தெரியாது. அந்த பக்கம் போகவே கூடாது. ஆனால் அந்த பக்கம் ஏன்னா இதுதான் வழி எங்களுக்கு. நாங்களாம் வந்து காலையெல்லாம் வந்து லெட்டின் பாத்ரூம்லாம் போக மாட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாம். ஸோ வெளியில் தான் கிராமத்தில் இருக்கிறவங்க லெட்டின் பாத்ரூம் போகிறதுக்கு வரணும். அதனால் வரவங்க வந்து நல்லா மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து இப்போ இந்த பக்கம் வரவே முடியல. அது வந்து ஒரு தரப்பாலம் தான். அது எப்போ அறுத்துக்குன்னு கூட தெரியாது. அது அப்புறம் வேறு வழி இல்லைல்ல. பாத்ரூம் போகணும், எப்படி போகிறது? இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் எப்படி வருது பாருங்கள். இந்த பக்கம் தான் வந்து ஒருத்தவங்க கூட்டாரணுன்ட்டு போகலான்னு வந்தேன். ஒன்றுமே பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் இங்கே பாருங்கள், அப்படியே உட்காந்துக்கினே தான் இருக்கிறோம், நின்றுக்கினே தான் இருக்கிறோம்.
அது எதில் கட்டல் மேலே உக்காந்துக்கிறோம், கீழே தரையில் உட்காரவே முடியல, இங்கே பாருங்க இந்த வீட்டு மேலே கொஞ்சம் சந்து இருக்குதா, காற்று உள்ளார இப்படி அடித்து தண்ணிலாம் இதுக்குள்ள வருது, செவுத்துலேயே தண்ணி வருது, இங்கே செவுத்துலாம் பாருங்க தண்ணி அப்படியே வருது. ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ண போகிறேன்னே எனக்கே வந்து தெரியல. இந்த மழை விட்டால் தான், இப்போ கூட மழை பாருங்கள் எவ்வளோ மழை அடிக்குது பாருங்கள் தெரியல, மழையை பாருங்கள் மழை பெய்யுது. நின்றுக்கினே இருக்க வேண்டியதுதான் நம்ம நிலமை. தரையில் பாரு எவ்வளோ தண்ணி, தரையில் இங்கே பாருங்க, தரையிலாம் பாருங்க தண்ணி, தரை பூரா வழுகி போயின்னே இருக்கு, தரை பூரா வழுகி போயின்னே இருக்குது. நெடுக்க வாசல் நெடுக்க உள்ளேயும் போகுது, உள்ள பூஞ்சி எடுத்துன்னு வந்தோம். தரையெல்லாம் தண்ணி தண்ணி எல்லா இடமும் தண்ணியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. பாரு அங்கே போய் பாரு, அடுத்து ரெண்டு ஸ்டெப் அடிக்குது தண்ணி, இங்கே தண்ணி நிற்கிது, நல்லா தண்ணி. உள்ளேயாவது உட்காரலாமா? அப்படியே சளிச்சு உள்ள போகுது தண்ணி, பூஞ்சி எடுக்கிறோம் பாரு எவ்வளோ தண்ணி கிட்ட. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அன்றாட வேலை நடந்துதான் இருக்கும். மனுஷன் வேலைக்கு போவதை செய்வான், ரோட்ல நடந்து தண்ணி பாரு பூஞ்சி யானத்துல எடுத்த இவ்வளோ தண்ணி நிற்கிது. நொய்யும் பேசி நேர்க்கப்பட்டு கடுப்படியுது இந்த மழை. உட்கார இடம் இல்லை, அதுதான் மழை பெய்யறது அதானே உட்கார இடம் இல்ல. இந்த கட்டல் ஃபுல்லா ஈரம், நான் அந்த ஈரத்துல உட்காந்துருக்கேன், எவ்வளவு நேரம் நிக்கிறது. நம்ம வீடு பரவாயில்ல, இன்னும் இதை விட நிறைய வீடு எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது, புரியுதா? என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நான் வந்து மழைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் போயிட்டு சுற்றி பார்க்க போகிறேன், யார் யாரெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க வீட்டு நிலைமை என்ன எப்படி இருக்குது அதெல்லாம் போய் பார்க்க போகிறேன். அதனால் என்ன பண்ணுறது, நம்ம கிராமத்தில் இருக்கணும், எதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு தோணுது. நம்மளும் கஷ்டம் தான் படுறோம், ஆனால் நம்மளோட இன்னும் கஷ்டப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு எதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு யாருன்னா சப்போர்ட் பண்ணாதான் ஹெல்ப் பண்ண முடியும். இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக இதேமாரி இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா எல்லோரும் பட்னி பசியோட தான் இருக்கும். முட்டிக்கால் தண்ணி தான் போகுது. இன்னும் இதே மாதிரியே போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சாப்பாட்டு கூட வழியே இருக்காது. என்ன பண்ணலாம்? அரிசி வேறு இருக்குது, கஞ்சி காய்ச்சி குடிக்க வேண்டியதான். அரிசி இருக்குது, கஞ்சி காய்ச்சி குடிக்க வேண்டியதுதான். ஆமாம், வெளியில் எங்கேயும் போக முடியல. இப்போ அறிவிச்சு நீங்கள் இருந்தால் அவன் அடங்க மாட்டான்ட்டு அவங்க ஆயா கிட்ட இருக்கோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கா, இடமே ஒரு மாதிரி நச்சன்னு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் நான். இப்படி இருக்குதுல்ல, தண்ணி பூஞ்சி விட்டுருங்க, அந்த தூங்க இடம் இல்லாமல். நைட்டில் நம்ம வீட்டில் இடம் இல்லை, என்ன உள்ள தண்ணி வந்துச்சு, சுற்றி படுக்க முடியாது. அம்மா நான் பட்டு 3 பேர் உள்ள படுத்துட்டு நடுவில் வச்சு இவங்க பெறலவே இல்லை, இப்படியும் பெறல பண்றாங்க, இப்படியும் பெறல பண்றாங்க, இப்படியே பார்த்து தூங்குறாங்க. உள்ள தூங்குறதுக்கும் இடம் இல்லை. இந்த மழை நாள் வந்தாலே தூங்குறதுக்கு இடம் இருக்காது. டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம், ஜனவரி மாதம். நவம்பர் கூட தள்ளி இல்லை, மழை இல்லாமல் நடுவில் வெயில். இந்த டிசம்பர் ஜனவரி இந்த 2 மாதம் வந்து மழை மாதம், எனக்கு பிடிக்காத மாதம். மழை தான் தர்மம். ஆமா, ஆனா மழையில தர்மம். ஆமா, ஆனா வெயில் தான் ஜெயிக்கும். ஆனா மழை வந்து தோத்து போயிடும். மழையில வந்து சாப்பாடு கிடையாது, தங்க இடம் கிடையாது, தூங்க இடம் கிடையாது, துணிமணி கிடையாது, வேலைக்கு போக மாட்டாங்க, சாப்பாடு பட்னியா கிடப்பாங்க. ஆனா வெயில்ல வந்து அவங்க அன்றாட வேலையை நடந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா வெயில் நாள் தான் எனக்குலாம் பிடிக்கும், அதான் ஜெயிக்கும். மழை நாள்ல தோத்து போயிடும். ஆனா அதர்மம் தான் தோத்து போகுது இல்லையாமா? தர்மம் தான் தோத்து போகுது. வெயில் நாள் தான் அதர்மம், அதான் ஜெயிக்கும். ஆனா இந்த மழை நாள் தோத்து போயிடுது. அப்ப பாரு இயற்கை வந்து எப்படிலாம் மனுஷரை வந்து விளையாடுது. ஒழுங்கான மழைனா காத்தடிக்காம புயல் எல்லாம் இல்லாம இருக்கணும்.
வெயில் அடிக்காத மழை பெய்யும். நாலா பக்கம் மழை பெய்ஞ்சாதான் ஊர் ஜெயமா இருக்கும். ஆமா. வெயில் வந்தா ஜெயமா இருக்காது. ஆனா வெயில் இருந்தாதான் நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். வெயில் பிடிக்குமா மழை பிடிக்குமா? வீட்டு உள்ளதான் தண்ணி வந்துட்டு இங்க ஓப்பனா இருக்கா, இந்த வழியில வருது. பாதி தண்ணி நின்னுச்சு, கால் பாதி வரைக்கும் தள்ளி விட்டேன். அப்படியே செவத்து வழியாகவே தண்ணி வழிஞ்சு அப்படியே பாருங்க, தண்ணி வழிஞ்சு சுவிட்ச் பாக்ஸுக்கு வருது பாரு. வருது பாரு, சுவிட்ச் பாக்ஸ் வந்துடுது. பயமாக இருக்குது எங்கள் வீட்டில். கரண்ட்டு வந்ததுன்னா எங்கே பார்த்தாலும் பரவும் நம்ம வீட்டில். மணி 6 மணி கூட ஆகல, அவ்வளோ இருட்டாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறது, ரெண்டு நாளாகவே ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. கரண்ட் இல்லாத இருட்டில் என்ன வருது, வீட்டுள்ளார என்ன வருது கூட தெரியவே மாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் ஒரே ஒரு மெழுகுவத்தி தான் ஏற்றி வச்சுக்கின்னு உட்காந்துருக்குறோம். இந்த பாருங்கள், மெழுகுவத்தியை பாருங்கள், அவ்வளோ இருட்டாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. வெளியில் காட்டுறேன் பாருங்கள், வெளியில் வந்து ரொம்ப இருட்டு, ஒன்றுமே பண்ணவே முடியல. இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் எப்படி தான் கடந்து போகிறதுனே தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. விடிஞ்சால் என்ன நடக்கும் ஒன்றுமே தெரியவே இல்லை. இயற்கை நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது. நம்ம வந்து யாரையாவது சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம் இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன். ஸோ நீங்களாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஏரியாவில் மழைலாம் எப்படி வருது அதை நம்மளால் முன்கூட்டியெல்லாம் சொல்ல முடியாது. இருக்கிறவங்க சேஃப்டியாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். கரண்ட் இல்லாத இப்போ குழந்தைங்களாம் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.